Namaste, Ram Ram. Praveshala, Tritiyaha Patha, lesson 3 we will see. Adala one-liner, Sukti irukliya, the one-liner, we'll see that first. Sa utsahanam na asti asadhyam naranam. Adhan swotsahanam nasti asadhyam naranam. Adha pirichom abdinnaka, when we split it, sa utsahanam na asti asadhyam naranam. Naranam, மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ச உற்சாகானாம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அசாத்தியம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்படின்னாக்கா எல்லாமே சாத்தியம்தான். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் அ மனுஷ்யா ஹூ இஸ் அலாங் வித் உற்சாக, who is ready to put in efforts, who is with enthusiasm, utsaha we say, no. Anala when they are with utsaham, where there is a will, there is a way எல்லாம் சொல்றோம் இல்லையா, we have the will அப்படின்னாக்கா we will make it happen. அதனால there is nothing அசாத்தியம் for a மனுஷ்யா who is along with that உற்சாகம் அப்படிங்கிறது. அதான் ஒன் லைனர். இந்த லெசன்ல they start the ஆத்மநேபத உடைய வர்த்தமான கால, present tense of ஆத்மநேபதி. Before we see the examples that all the sentences they have given, we will jump to the Vishesha Bhagam. இந்த விசேஷ பாகம்னு கொடுத்துருக்கா இல்லையா, பரஸ்மைபதி ஆத்மநேபதி ச அப்படின்னு கொடுத்துருக்கா. அதில் இன் சம்ஸ்கிருதம் கிரியாபதம் வேர்ப் அப்படிங்கிறது வந்து இஸ் கால்ட் அஸ் அ தாத்து. தாத்துனாக்கா ரூட் வேர்டு ஃப்ரம் விச் அந்த பர்டிகுலர் பதம் ஹேஸ் கம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது நம்ம க்ரீக் ரூட் வேர்டு இப்படிலாம் கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு கிரியாபதம். ஃபார் அ கிரியாபத, ஃபார் அ வேர்ப் தெர் இஸ் அ ரூட் வேர்டு from where it is coming. That is called dhatu in Sanskritam. For example, இப்போ gachati, pathati இப்படிலாம் இருக்கு இல்லையா. இப்போ pathati அப்படின்னு we are seeing the form as pathati. What is the root word from which this form ரூபம் came அப்படின்னாக்கா பட்டு அப்படிங்கிற தாத்து. ஸோ அதே மாதிரி கமு கச்சு டு கோ அப்படிங்கிறதுல இருந்து தான் from this root word of கமு கச்சு டு கோ we are getting the ரூபம் கச்சதி அப்படிங்கிற பரஸ்மைபதி. We are getting form. The parasmaipadi form, present tense, is got from the root word gamu gachu to go. அதே மாதிரி வது to speak, vadati, vadataha, vadanti. அதே மாதிரி வந்து, vandate, vandete, vandante. These are atmanepadi forms. So that is what they have given as the first A point. And verb roots. These dhatus are classified into 3 types. What are those 3 types? Parasmaipadi dhatu, atmanepadi dhatu and ubhayapadi dhatu. Parasmaipadi dhatu naka பிறருக்கு நம்ம கிரியா செய்யும் பொழுது, when we do the action, when the action is for others, then we use dhatus. The verbs are taken from parasmaipadi. When we do it for atma for ourselves, இப்போ நான் வந்து மாதரம் வந்தே அப்படின்னு நான் சொல்றேன், வந்தே மாதரம் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை ஆத்மா. என்னோட ஆத்மா இந்த மாதரம் அம்மாவை வணங்குகிறது. மை ஆத்மா இஸ் டூயிங் நமஸ்காரம் டு பாரத பூமி மாதாக்கு. அப்படி பண்ணும்போது அப்போ ஆத்மா என்னுடைய ஓன் குரோத்துக்காக நான் பண்றேன். அதனால தான் என்னது கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட ஆத்மா டெவலப்மெண்ட்காக. ஸோ வென் ஐ வாண்ட் டு டெவலப் மை ஓன் ஆத்மா, தட்ஸ் வை ஆல் தீஸ் shlokas are having atmanepadi dhatu. அதனால ஆத்மநேபதி. உபயபதிங்கிறது when the dhatu, the particular dhatu kriyapadam can have rupams like parasmaipadi and atmanepadi. இப்போ பச்சதி, பச் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு, டு குக் அப்படின்னு அர்த்தம். that rupam will come as parasmaipadi also. pachati, pachataha, pachantinu varum. The same pach dhatu will be classified, can be conjugated as என்னது பச்சதே, பச்சயத்தே, பச்சந்தே அப்படின்னு ஆத்மநேபதியிலையும் that ரூபம் will come. A dhatu that has both rupams in parasmaipadi and atmanepadi will be put under ubhayapadi அப்படிங்கிற. அதனால 2 rupams they have both அப்படிங்கிற. ஸோ பரஸ்மைபதிக்கு எப்படி வரும் ஃபார்ம் they have given. இந்த எண்டிங் பார்த்துக்கணும் அப்படின்னு I have told many times. When we go to this particular table, gachati, gachataha, gachanti அப்படின்னு பார்த்தோன்னா தீதஹ அந்தி. If you see the last aksharam in each of the forms, all parasmaipadi dhatu, vadati, vadataha, vadanti, vadasi, vadataha, vadatha, vadami, vadavaha, vadamaha இப்படியே இருக்கும் அதோட ரூபம். தீதஹ அந்தி, சீதஹ, ஆமி, ஆபஹ, ஆமஹ அப்படிதான் பரஸ்மைபதி தாத்துஸ் will end. இதே ஆத்மநேபதி தாத்து ரூபம் எப்படி எண்ட் பண்ணும்? வர்த்ததே, தே அப்படின்னு முடியறது இல்லையா, வர்த்ததே, வர்த்தேதே, ஏதே, அந்தே அப்படின்னு முடியும். ஸோ தோஸ் ரூபம்ஸ் அது இது. And Ubhayapadi I already told, it can be in both rupams. Pachati, pachate, abdinu varum. Yachati, yachate. The rupams can be used as both
கரோதி குருதே அப்படின்னும் வரும். ஆனால் there are ரூபம்ஸ் பரஸ்மைபதி தாத்துஸ் that cannot be அதாவது பட்டதி is there. பட் தாத்து is only பரஸ்மைபதி தாத்து. we cannot conjugate it as பட்டதே பட்டேதே பட்டந்தேன்னு ரூபம் கிடையாது. அதை தான் they have explained in this paragraph here, saying that ரூபம் அதாவது வந்ததே வந்தேதே வந்தந்தே cannot be conjugated as parasmaipadi as vandati vandatah vandanti. We cannot do. Similarly, vice versa, parasmaipadi dhatus cannot be conjugated as atmanepadi forms. There are few that go in both. Those form under a separate category called ubhayapadi அப்படிங்கிறது. அதான் they have given there and the forms have been given. Gachati and the endings are அதனால தான் I am asking to note. So any dhatu, any kriyapadam that they give, if they ask atmanepadi, then te ete ante அப்படி தான் முடியும். se the dve இப்படி தான் முடியும். So அதே மாதிரி தீதஹ அந்தி. If we know the last letters aksharams, அப்படியே same ரூபம் for present tense, வர்த்தமான காலம். Now going back to the sentences, examples that they have given from the beginning, இல்லையா, third lessonல விருக்ஷஹ கம்பதே சஹ பாஷதே அப்படின்னு subject verb அப்படின்னு they have dealt with. இதே தான் we did as பரஸ்மைபதி சஹ நமதின்னு பார்த்தோம். இங்க சஹ வந்ததே. ரூல்ஸ் ஆர் த சேம். பிரதம புருஷ அப்படின்னாக்க தேர்ட் பர்சன், யாரோ பண்றான், நீங்களும் நானும் பண்ணல. You and I are not the karta. Someone else is doing naka prathama purusha, third person in the verb table. Madhyama purusha is for you. When you are the karta, madhyama. Whether it is feminine or it is not gender, idula kadayadu adukku. Anyone who is performing, whether it is feminine or masculine, we can use vandate, vandete, vandante. Adhe mari. Inge enna kuduthirka saha bhashate. So the rules are the same. When you are the karta, madhyama purusha. When I am the karta, uttama purusha. It doesn't matter whether it's atmanepadi dhatu or parasmaipadi dhatu. Gender we don't see what rupam it is. Whether it is atmanepadi rupamo or parasmaipadi rupamo, rules are the same. So saha bhashate. Daridraha kashtam sahate அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? இதெல்லாம் they started employing dvitiya vibhaktiyum employ பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த சென்டென்சஸ்ல. அதான் we just read through the sentences to understand. So when somebody else is doing, இப்போ விருக்ஷஹ கம்பதே, number also has to match. இதெல்லாம் the rules continuously we have to remember and come. பிரதம புருஷ ஏகவச்சனம்னாக்க கிரியாபதத்திலையும் ஏகவச்சனம், அதுக்கேத்த verb we have to pick and drop. அதே மாதிரி பிரதம புருஷ பகுவச்சனம் sentences they have given. சோராஹ plural, so பலாயந்தே escape or run. வானராக கூர்தந்தே எல்லாமே பாஸ் ப்ளூரல்ல இருக்கும். சரியா? அதே மாதிரி மத்தியம புருஷ ஏகவச்சனம் கொடுத்துருக்கா. துவம், யூ ஆர் த கர்த்தா அப்படிங்கும் போது துவம் சோபசே, துவம் ஸ்லாகசே, துவம் க்ஷமசே, கம்பசே, அந்த மாதிரி சே 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 சேன்னு இட் வில் எண்ட். மத்தியம புருஷ பகுவச்சனம் சென்டென்சஸ் தே ஹவ் given த்வே 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 த்வேன்னு இட் வில் எண்ட். உத்தம புருஷ ஏகவச்சனம் அகம் மன்யே, நான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொல்கிறோம்ல, ஐ திங்க். அகம் வந்தே, அதனால தான் வந்தே போட்டாலே நான் வணங்குகிறேன், நான் நமஸ்கரிக்கிறேன், ஐ டூ நமஸ்காரம் டு கிருஷ்ணா. ஸ்லோகாஸ்ல வந்தேக்கம் அகம் வந்தே மாதரம் வந்தே. அந்த வந்தே ரெஃபரிங் டு ஐ எம் த ஒன் ஹூ இஸ் சிங்கிங் தட் ஸ்லோகா. ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹூ இஸ் சிங்கிங் த ஸ்லோகா ஆர் சேயிங் த சாண்டிங் த ஸ்லோகா, we each one of us are doing the நமஸ்காரம் அப்படிங்கிறது. அகம் சேவே அந்த மாதிரி. வயம் அதே மாதிரி ப்ளூரல் they have given. விசேஷ ஏற்கனவே பார்த்தாச்சு. they have given the tables, numbers, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அபியாசம் they have given. So what they will give us, they will give one ரூபம். மத்தியம புருஷத்துலேருந்து ஈக்ஷசே அப்படின்னு கொடுத்து டேஷ் டேஷ்னு கொடுத்துட்டானாக்கா, if they give dash dash ஈக்ஷசே, then we have to fill in what forms come in after ஈக்ஷசே. ஈக்ஷேதே, ஈக்ஷத்வே வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். So if we memorize one ரூபம், one வர்த்தமான கால ரூபம் for பரஸ்மைபதி, all forms will be the same. அதே மாதிரி one example, one if we memorize for ஆத்மநேபதி, வந்ததே வந்ததே வந்தந்தே வந்தசே வந்ததே வந்தத்வே அப்படின்னு if we practice, all ரூபம்ஸ் for ஆத்மநேபதி வர்த்தமான காலம் will be the same. So அதை தான் they will give us. வந்ததே கொடுத்தா டேஷ் டேஷ் கொடுத்தா வந்தேதே வந்தந்தே we should fill. அதான் அபியாசமாக they have given. And when they give us sentences, they might give plural form. இப்போ வந்து பாலகாக ஈக்ஷந்தே அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் திஸ் இன்டு சிங்குலர் அப்படின்னாக்கா பாலகாஹாக்கு சிங்குலர் என்ன? பாலகஹ.
one balaka ikshate அப்படின்னு we have to change. If they give plural, we have to change it into ekavachanam, singular. அந்த மாதிரி they will give. So if they give a rupam and then say tvam, அப்பனா என்ன form should, verb form should come. All this they have given. இதே மாதிரி namati if they give. So வந்து namati also means namaskarikiren. I do namaskaram. Vandu is an Atmanepadi Rupam form. So if it is Namati, in Vandu form, how will it be? Vandate. It should match. Namati is Ekavachanam Prathama Purusha. Ade the match Vandu abdin bracket like they have given. We have to go take the same Ekavachanam Prathama Purusha Vandate. Abdin we have to drop there. Anala adukapram Vyavaharika Shabdas. We have to memorize na idala. Prahelika will go. Riddle. Simantinishu ka Shanta. राजा कह अभूत गुणोत्तमः गुण उत्तमः गुणोत्तमः विदुषां का सदा वन्द्या अत्र एव उक्तं न बुध्यते. The answer is given hidden inside this riddle itself. அததான் இங்க சொல்ல அത്ര ஏவ உக்தம் இங்கேயே சொல்லி இருக்கு. It has been told here itself. The answer has been given here, hidden here. का शांता सीमंतिनीषु का शांता सीमंतिनीषु नाक स्त्रीषु among स्त्री who is शांता शांत स्वरूपिणी அப்படிን கேக்குறா. राजा कह अभूत गुणोत्तमः among राजा who is गुणोत्तमः गुणத்துல உத்தமம் அப்படினாக்க one who is best in his குணம் அப்படினாக்க which ராஜா அப்படிን கேக்குறா. விதுஷாம் கா சதா வந்தியா among scholars who is fit to be or what do the scholars சொல்றோம் இல்லையா விதுஷாம் நக்க those who are scholars learned people what do they consider the highest or fitting to be worshipped அப்படிலாம் சொல்றோம் இல்லையா எது வந்திக்கத்தக்கது நமஸ்கரிக்கத்தக்கது அப்படி யோக்கியமானது சேனோ யோக்கியதா அப்படின்னாக்க இங்கேயே ஆன்சர் என்ன இருக்கு சீமந்தினீஷு காஷாந்தா ஃபர்ஸ்ட் ரிடில் பிரேக் பண்ணலாம். சி in the first வார்த்தை அக்ஷரம் from சீமந்தினீஷு the first அக்ஷரம் is சி. சாந்தால லாஸ்ட் வேர்ட் இஸ் தா சீதா அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அமங் ஸ்திரீ சீதா இஸ் சாந்தா அப்படிங்கிறது. ராஜா கோபூத் குணோத்தமஹா யார் நம்ம ராமரை தவிர யாரு. ஸோ ரா இந்த ஃபர்ஸ்ட் அக்ஷரம் ராஜால ரா வி ஹவ் டு டேக் மஹ இந்த எண்ட் குணோத்தமஹல இருக்கிற மஹ. ஸோ ராமா இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறது. விதுஷாம் கா சதா வந்தியா வித்யா அதே மாதிரி இந்த அக்ஷரஸ் ஃபர்ஸ்ட் அக்ஷரா இன் விதுஷா இஸ் வி அண்ட் தென் தியா வித்யா அப்படிங்கிறது. அவளுக்கு லேர்னிங் தான் நாலேஜ் கேதர் பண்ணுறது தான் ரொம்ப இது அவளுக்கு. சரி இது ஆன்சர் வில் பி கிவன் இன் த எண்ட் ஆஃப் த லெசன். தென் சங்கிராஹ்ய விஷயால விஷ்ணு பரமா இருக்கக்கூடிய 2 ஸ்லோகம் தே ஹவ் கிவன். விஷ்ணு டுவர்ட்ஸ் விஷ்ணு வசுதேவ சுதம் அந்த ஸ்லோகமே கொடுத்துட்டாங்க. வந்தே சி தே ஹவ் எம்ப்ளாய்டு. They started the Atmanepadi in this chapter. They have given an example for Vande. Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum. எப்படி பிரேக் பண்ணணும் வந்தே what is the first கிரியாபதம் தேர்னு we have to search in a shloka. வந்தே கொடுத்துருக்கா. who யார் நமஸ்கரிக்கிறா who is doing the vandanam அப்படின்னாக்கா வந்தே refers to உத்தம புருஷ. அகம் வந்தே அப்படிங்கிறது நான் நமஸ்கரிக்கிறேன் I do the நமஸ்காரம். அப்ப யாருக்கு நமஸ்கரிக்கிறேன் we have to ask. Next question is to whom is the namaskaram for? To whom do we do the namaskaram for? Krishnam vande. I am doing namaskaram to Krishna. Krishnam vande அப்படினாக்க Krishna is in dvitiya vibhakti. To whom the namaskaram is done for. The karma padam is dvitiya vibhakti இல்லையா. So I do namaskaram to Krishna அப்படிங்கிறது dvitiya vibhakti. Okay. எப்படிப்பட்ட கிருஷ்ணர்? How is this Krishna? All the other words go as adjective to Krishna. So because Krishna is in Dvitiya Vibhakti Krishnam, all the adjectives will also be in the same Vibhakti Lingam Vachanam. So Vasudeva Sudam Krishnam Vande. Vasudevaruடைய புத்திரனான கிருஷ்ணனை நான் நமஸ்கரிக்கிறேன். I do நமஸ்காரம் to Vasudeva son Krishna. தேவம் அவர் தான் எல்லாருக்கும் தேவ he is the தேவ தேவம் கிருஷ்ணம் வந்தே. அப்புறம் கம்ச சானூர மர்தனம் அவர் வேற என்ன பண்ணியிருக்கார் வதம் he has done the vadam of Krishna Rama Kamsa and Chanura. One who has done the vadam of Kamsa and Chanura I do namaskaram to such a Krishna. அப்படிப்பட்ட கிருஷ்ணரை கம்சனையும் சானூரனையும் மர்தனம் வதம் செய்த கிருஷ்ணனை நமஸ்கரிக்கிறேன். அப்புறம் தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணரை one who gives பரமானந்தம் to தேவகி அம்மா such a Krishna I do namaskaram. அவர் தான் ஜகத்குரு. குரு யார் இந்த ஜகத்துக்கே
அப்படின்னாக்கா he is the guru for the entire பிரபஞ்சம். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை நான் நமஸ்கரிக்கிறேன். அந்த ஸ்லோகம். அப்புறம் சுக்லாம் பரதரம், இது விஷ்ணுன்னு they have given under the ஷீர்ஷகம் டைட்டில் விஷ்ணு பர ஸ்லோகம்ஸ். விஷ்ணுவுக்கு போகக்கூடிய ஸ்லோகங்கள், தி ஸ்லோகாஸ் ஆர் ஃபார் விஷ்ணுன்னு கொடுத்துட்டு சுக்லாம் பரதரம் they have given. I'll tell you the reason why. Shukla Ambara Dharam Vishnum Shashi Varnam Chaturbhujam Prasanna Vadanam Dhyayet Sarva Vighna Upashantaye. This shloka can be attributed to any deva. எனக்கு என்ன ஃபேவரட் தேவதாவோ ஐ கேன் சே தி ஸ்லோகா டு தெம். ஏன் அப்படின்னாக்க சுக்ல அம்பர தரம், சுக்லமான வஸ்திரத்தை, வெண்மையான வஸ்திரத்தை தரித்து கொண்டிருப்பவரை தியாயேத், நான் தியானிக்கிறேன். We should do dhyanam on one who is wearing, I do dhyanam or we do dhyanam on the one who is wearing the shukla ambara. Ambara na vastram. Any devata who is wearing shukla ambara vastram, shukla vastram, this shloka can go to. They're all commonly told namas. Ana why we attribute it to Vigneshwara அப்படின்னாக்க சர்வ விக்ன உபசாந்தையே அப்படின்னு கொடுத்ததுனால we say it for Vigneshwara, விநாயகருக்கு, அதனால we are saying. But it can go to any devata because இப்போ சங்கர அப்படின்னாக்கா சங்கரோதி இது சங்கரஹ. சங்கரனாக்கா சிவன் ஒருத்தர் தான் மங்களம் செய்கிறாரா? இல்லை, விஷ்ணுவும் மங்களம் செய்கிறார். ஸோ வி கேன் கால் விஷ்ணு ஆல்சோ சங்கர பிகாஸ் ஹி இஸ் டூயிங் மங்களம் டு எவ்ரி ஒன் இல்லையா? ஸோ தேர் ஆல் காமன் வேர்ட்ஸ் பட் வி அட்ரிபியூட்டட் மோர் டு ஹிம் பிகாஸ் இட் இஸ் காமன்லி யூஸ்ட். அவ்வளோதானே தவிர ஹூவர் இஸ் வேரிங் வெண்மை வஸ்திரம், ஒயிட் வஸ்திரம், இட் கேன் கோ டு ஹிம். விஷ்ணு அப்படின்னாக்கா ஹியர் சர்வவியாபின்னு அர்த்தம். ஆர் இட் கேன் டைரக்ட்லி கோ டு விஷ்ணு himself. That's why they have given under Vishnu. Under Vishnu title they have given the shloka for Vishnu because Vishnu can directly go to Vishnu also. Or if we are taking it for Vinayakar, Vigneshwara, we can say he is sarvavyapi, engum நிறைந்திருக்கிறவர். அதனால விஷ்ணும் வந்தே, விஷ்ணும் தியாயே. சசிவர்ணம் சதுர்புஜம், அவருடைய காம்ப்ளெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னாக்க சந்திரனை போன்ற காம்ப்ளெக்ஷன். He has a complexion that is equal to, the varnam is equal to Chandra. சதுர்புஜம், 4 hands, 4 bhujam, ஆர்ம்ஸ். பிரசன்ன வதனம், அப்படியே சௌமியமாக இருக்கார், சிரிச்சுட்டு சமத்தாக இருக்கார். அதனால் அப்படிப்பட்ட அவரை விக்னங்களை உபசாந்தை, எதுக்கு நான் தியானம் பண்ணுறேன்? வை ஷுட் வி டூ தியானம் ஆன் ஹிம்? பிகாஸ் ஹி ரிமூவ்ஸ் ஆல் அவர் அப்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது இட் கோஸ் டு எனி ஒன். இது யாருக்கு வேணால் போகலாம், எந்த தேவதாக்கு வேணால் போகலாம். ரைட். தென் தே ஹவ் கிவன் புராணானி அப்படின்னு சொல்லி ஹவு டு ரிமெம்பர் திஸ் தே வில் ஆஸ்க் இந்த டெஸ்ட். இஃப் தே ஆஸ்க் இது எப்படி ஹவு டு ரிமெம்பர் திஸ், மெமரைஸ் திஸ்னாக்க அழகாக தே மேட் அ ஸ்லோகம் ஃபார் இட். மத்வயம். Puranas that start with Makara is 2 Puranas, Matsya Purana and Markandeya Purana. So Madvayam. அதே மாதிரி பத்வயம், பல ஆரம்பிக்கக்கூடிய the Puranas that start with the Akshara Bha are also 2. என்னது? பாகவதமா, பாகவத and பவிஷ்யத் புராணம். ஸோ பிரத்ரயம், பிரல ஆரம்பிக்கிறது. எது? பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம் அண்ட் பிரம்ம புராணம், பிரல ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி வ சதுஷ்டயம், வல ஆரம்பிக்கக்கூடியது 4 are there. That which starts with the letter வ, வகார is 4. So that அந்த மாதிரி we can remember அப்படின்னு they have given an easy way trick to memorize these Puranas. ஓகேயா? அப்புறம் சாஸ்திராணின்னு சொல்லி இதெல்லாம் ரீட் ஒன்லி செக்ஷன் படிச்சுக்க வேண்டியது. டைரக்டாக வில் கோ டு கதா. மூடஹ ஜம்பூகஹ, நமக்கு தெரிஞ்ச தீஸ் ஆர் ஆல் ஃபெமிலியர் ஸ்டோரிஸ். ஏகஹ ஜம்பூகஹ அஸ்தி, அந்த ஜாக்கால், ரைட்? சிச்சி இந்த பழம் புளிக்கிறதுன்னு சொல்லிவிடுமே, அந்த திஸ் ஃப்ரூட் இஸ் சவர் பிகாஸ் இட் ட்ரைஸ் டு கெட்ஸ் த ஃப்ரூட், இட் டசன்ட் கெட் இட். ஸோ அதனால தீஸ் ஆர் சவர் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய தட் ஸ்டோரி. ஏகஹ ஜம்பூகஹ அஸ்தி, ஒன் ஜாக்கால். சஹ ஏகதா ஆஹாரார்த்தம், பசிக்கிறது அதுக்கு, இட் இஸ் இன் ஹங்கர். ஸோ ஃபார் ஆஹாரம் வனே பிரமதி, இட் இஸ் வாண்டரிங் இன் த ஃபாரஸ்ட். வனே அப்படின்னாக்கா என்ன விபக்தி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும். வனேனாக்கா சப்தமி. ஏகத்ர, ஒரு இடத்தில், இன் ஒன் பிளேஸ். சஹ திராட்சாலதாம் பஷ்யதி, இட் சீஸ். திராட்சாலதா அப்படின்னாக்கா என்ன? ஒயின், திராட்சா ஒயின்ஸ் இருக்கு இல்லையா? க்ரீப்பர், திராட்சான கிரேப்ஸ். லதாயாம் அநேகானி திராட்சா பலானி சந்தி, நிறைய அந்த லதா, அந்த கொடியில், இன் தட் க்ரீப்பர், இன் தட் ஒயின் இட் சீஸ் மெனி திராட்சா பலம். தானி பக்வானி அண்ட் தே ஆர் ரைப், நல்லா இருக்குது, பக்குவமாக இருக்குது. ஜம்புக்காக சிந்தேதி, அது யோசிக்கிறது, இட் இஸ் திங்கிங். அத்திய மம திராட்சாபலானாம் போஜனம், இன்னைக்கு எனக்கு சாப்பாடு திராட்சாபலம். டுடே மை போஜனம் இஸ் திராட்சாபலம். திராட்சாம் லப்தும் உபரி உற்பத்தி, இட் இஸ் ஜம்பிங் டு கெட் த திராட்சாபலம். கிந்து however திராட்சாபலம் ந பிராப்னோதி, இட் டசன்ட், இட்ஸ் நாட் ஏபிள் டு ரீச் இட்.
Jambuka punah punah utpadati. It is trying again and again by jumping. Tathapi, even then. Even though it is trying, even then. Tathapi, even then. Phalani na prapnoti. It is not able to get it. Jambukaha kupitaha bhavati. Kadaikalana only koba vandurudhu. Pasiyono. Another Jambukaha. The jackal becomes angry that it's not able to reach and eat. Sahatani Rakshavalani Dushayati. Other Dushanam Mandrada Abdinaka, the Titradh. It is scolding those Rakshavalani. Rakshavalani Amlani Tivadati. The Lai, then a para. The Pulikir. These Draksha Phalam is Savar. Abdin Solita. Anantaram Swasthanam. It goes back to its own sthanam. Abdin Soli. They have given some questions based on the story. இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதுனாக்கா பின்னாடி கிளாக் வச்சிருக்கேன் இல்லையா இந்த கிளாக்ல எப்படி நம்ம டைம் சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது வர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ if the small hand is showing in 3 and 12 3 இது ஏகவாதனம் த்விவாதனம் த்ரிவாதனம் சதுர்வாதனம் பஞ்சவாதனம் ஷட்வாதனம் சப்தவாதனம் அட்டவாதனம் நவவாதனம் தசவாதனம் ஏகாதசவாதனம் துவாதசவாதனம் if it is 1 o'clock, 2 o'clock, 3 o'clock, 4 o'clock அப்படிங்கிறது இப்போ 15 இங்க இருந்து 3:15 அப்படின்னாக்கா சபாத த்ரிவாதனம் அந்த சபாத அப்படின்னு போட்டுக்கணும் அதே மாதிரி இங்க இருந்துனாக்கா சார்த த்ரிவாதனம் அர்த்த 3:30 ஏன்னா half இல்லையா சார்த அர்த்த த்ரிவாதனம் சார்த 45ல இருந்ததுனாக்கா பாதோன ஃபியூச்சர் கிளாக்க சொல்லணும் Padona Chaturvadanam. From here onwards, we will tell future clock. Padona Chaturvadanam. Same thing applies for everything else. இப்போ இந்த குழந்தை எல்லாம் சொல்லும் தெரியுமா 3:10 ஆகுது 3:09 அந்த மாதிரிலாம் சொல்லும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் பஞ்ச அதிக த்ரிவாதனம் 5 more அப்படின்னு சொல்றோம் இல்லையா பஞ்சாதிக த்ரிவாதனம். The same thing applies for 1:1 1:2 அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் we have to say அதிகம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தசாதிக அப்படின்னு சொல்லணும் இங்கனாக்கா that's why we have to know numbers they have given விம்சத்யதிக பஞ்சவிம்சத்யதிக அப்படின்னு வரும் அப்புறம் சார்த இங்க வந்துரும் அப்புறம் த்ரிம்ஷத் இல்லையா இதென்ன பஞ்சத்ரிம்சத்யதிக அப்படின்னு வரும் and when it comes to 350 வச்சுக்கோங்க 350 வச்சு இப்ப பாதோன சொல்றோம் இல்லையா இங்க இருந்து பாதோன சதுர்வாதனம் 3:45 we have to say padona future clock இப்போ here we said dashadhika here dashona unama irukku it is not yet 4 o'clock so 10 minutes yet to become 4 o'clock அப்படினு we say no so like that dashona chaturvadanam panchona chaturvadanam அந்த மாதிரி future clock from here we have to say so they have given here arunaha ஷட்வாதனே உத்திஷ்டதி அருணஹானக்கா இங்க சூரியனை சொல்றது ஷட்வாதனே 6 o'clock அப்படி இல்லனாக்கா அருணனாக்கா it can also mean a person whose name is Arun இல்லையா so அருணஹ he wakes up Arun wakes up at அருண் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறான் ஷட்வாதனே he gets up so வாதனேன்னு வரும் because சப்தமி அந்த இடத்துல எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா கதா அப்படிங்கறச்சே when அப்படிங்கறச்சே ஷட்வாதனே யோகாசனம் கதா பவிஷ்யதி when is the yoga class யோகாசன வர்க்கம் கதா அப்படின்னு கேட்டானாக்கா யோகா கிளாஸ் when அப்படின்னாக்கா ஷட்வாதனே அப்படின்னு சொல்றது இல்லையா at what time is the school இப்படிலாம் கேட்டானாக்கா அந்த மாதிரி சார்த அஷ்டவாதனே 8:30க்கு இந்த மாதிரி they have given examples இதானீம் கஹ சமயஹ இப்போ என்ன மணி ஆறுது அப்படின்னு கேட்டானாக்கா அந்த மணியை சொல்றது so in this we can practice at home itself with someone so we learn the clock to tell the clock in Sanskritam அதான் they have given அத்ய இன்னைக்கு ஸ்வஹ இப்படின்னு இதெல்லாம் ரீட் ஒன்லி செக்ஷன் சோமவாசரஹ கதா இப்படிலாம் கொடுத்துருக்கா இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கணும் இப்போ சுபாஷிதம்க்கு போகலாம் न कश्चिदपि जानाति किं कस्य श्वः भविष्यति अतः श्वः करणीयानि कुर्यात् अद्यैव बुद्धिमान् ஒரு புத்திமான் என்ன பண்ணுவான்னு சொல்றா we say no what you have to do tomorrow don't put it until tomorrow what you can do today இன்னைக்கு பண்ண வேண்டியதை இப்பவே பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா what we have to do today do it now that only ந கஷ்டிதபி யாருக்குமே தெரியாது
கிம் கஸ்ய ஸ்வஹ பவிஷ்யதி, யாருக்கு என்ன நடக்கும் நாளைக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால் என்ன பண்ணணும், அத்தக தெர்ஃபோர் நாளைக்கு பண்ண வேண்டியதை ஸ்வஹ கரணீயானி காரியானின்னு புரிஞ்சுக்கணும். வாட் எவர் காரியம் நீட்ஸ் டு பி டன் டுமாரோ அத்யைவ டுடே இட் செல்ஃப் அ புத்திமான் வில் டூ. பிகாஸ் வி டோன்ட் நோ, ந கஷ்டிதபி ஜானாதி, நோபடி நோஸ் வாட் வில் ஹேப்பன் டு ஹூம் டுமாரோ. வி டோன்ட் நோ வாட் இஸ் ஃபியூச்சர். நாளைக்கு என்னென்னு மேனுவலாக கொடுத்துட்டா நாளைக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நோபடி கிவ்ஸ் அஸ், oh be prepared, tomorrow at this time this will happen அப்படின்னு we don't know. So whatever we shouldn't postpone, whatever needs to be done tomorrow. நான் நாளைக்கு இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன், இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ தட்ஸ் வாட் தேவ் கிவன் ஹியர். மற்றபடி அபியாசா இஸ் இன் த எண்ட். சரியா? ரைட். வில் சி த நெக்ஸ்ட் lesson 4 in the next video. ராம் ராம் ராம்.